தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை கனடா அளிக்கும் விண்ணமுத நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 26 அதிகாரம் 36 வசனத்திலிருந்து சில வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கின்றது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவதென்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசத்திரத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, ஜெபம் என்பது பொதுவாக மனுக்குலம் எல்லாரும், எந்த சமயத்தவனாக இருந்தாலும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட மண்டாடி ஜெபிப்பது வழக்கம். காரணம் என்னவென்றால் தங்களுக்குரிய ஒரு தேவையை குறித்து, அதாவது எங்களுக்கு ஒரு தேவை இருக்குமென்றால் அந்த தேவையை கடவுள் செய்ய வேண்டும் என்று கொண்டாடுவோம். நாங்கள் கடவுளிடத்திலே விண்ணப்பங்களை வைக்கின்ற பொழுது எல்லாம் எங்களுடைய தேவையை பொறுத்தது தான். எங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி கேட்பது தான். இது ஜெபத்திலே ஒரு பகுதி. ஆனால் இது முழுமையான ஜெபம் அல்ல. அதான் ஜெபம் என்பது வித்தியாசமானது. நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஜெபத்தை பற்றி சில காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஜெபம் என்பது ஒரு போராட்டம், கடவுளோடு போராடுவது. என்னத்துக்காக போராடுவது? நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோபு கடவுளோடு போராடினார். அவர் போராட்டத்தில் அவர் சொன்னது என்ன பண்ணார்? இரவும் பகலும் போராடினார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி சொன்னார். ஆகவே யாக்கோவுக்கு என்ன ஆசீர்வாதம்? அவருக்கு ஆடு இருந்தது, மாடு இருந்தது, ஒட்டகம் இருந்தது, மனைவிமார் இருந்தார்கள், வேலைக்காரர் இருந்தார்கள், ஒரு விதமான குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆனால் அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடினார். என்ன அந்த ஆசீர்வாதம் என்று நாங்கள் கடவுளத்திலே கேட்பது, எங்களுக்கு ஒரு வீடு வேணும், எங்களுக்கு ஒரு காணி வேணும், எங்களுக்கு ஒரு கார் வேணும், எல்லாம் வேணும் வேணும் என்பதை பொறுத்தது தான் எங்களுடைய ஜெபங்கள். அது இல்லாவிட்டால் ஜெபம் இல்லை. எல்லா சமயத்திலும் வைக்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் முழுக்க நீர் எங்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்பது தான். ஆனால் ஜெபம் என்பது அதல்ல. ஜெபம் என்பது நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்பது மாத்திரமல்ல, போராடுவது. என்னத்துக்காக போராட வேண்டும்? ஒரு பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லது ஒரு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவா? எங்கள் ஜெபம் என்பது ஒரு போராட்டம். யாக்கோபு போராடினார். அவர் என்னத்துக்காக போகிறார்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அந்த ஆசீர்வாதம் என்ன? அவருக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் ஒன்று மாத்திரம் இல்லை, அவர் ஏமாற்றுக்காரன். அவர் தகப்பனை ஏமாற்றினார், தாயை ஏமாற்றினார், அண்ணனை ஏமாற்றினார், மாமனை ஏமாற்றினார், எங்கும் ஏமாற்றி ஓடி 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 திரிந்தார். ஏமாற்றுக்காரன். ஆனால் எவ்வளவு காலம் நான் இவ்வளவு ஏமாற்றுக்காரனாக வாழ்வது? இதுதான் அவரிடத்திலே மனதிலே ஏற்பட்ட ஒரு தாக்கம். நான் இன்னும் ஏமாற்றுக்காரனாகவே வாழ வேண்டுமா? அண்ணனுடைய புத்திர சுவீகாரத்தை பறித்தார், எல்லாவற்றையும் தகப்படத்திலே ஆசீர்வாதத்தையும் பறித்தார், ஏமாற்றி. எவ்வளவு காலம் நான் வாழ்வது? ஆட்டு மந்தையை, மாமனாருடைய ஆட்டு மந்தையை மேற்கின்ற பொழுது அதிலேயும் தகாத முறையிலே தனக்கு சொந்தமாக ஆட்டுகளை உண்டாக்கினார். எவ்வளவு காலம் நான் ஏமாற்றுக்காரனாக வாழ்வது? எனக்குடைய வாழ்க்கையில் ஒரு விடிவே இல்லையா என்று போராடினார். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம்,
மனமாற்றம். இன்று எங்களுக்கு எவ்வளவுதான் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மனமாற்றம் இல்லை என்றால் அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. நாங்கள் அதுக்காக ஜெபிப்பதில்லை. ஆண்டவரே என் மனதை மாற்றிவிடும் என்று ஜெபிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் மாற்றி விடுவார். அப்படினால்தான் அவர் போராடி ஜெபித்த பொழுது அங்கே அவருடைய தொடை நரம்பை தொட்டார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அதனுடைய கருத்து என்னவென்றால், இனி நீ ஓட மாட்டாய், நீ எல்லாரையும் ஏமாற்றி ஓடினாய், இனி நீ ஓட மாட்டாய். அதன் பிற்பாடு அங்கே பார்க்கிறோம், ஏசாவை தேடி அவர் போகின்ற பொழுது, ஏசாவை வருகின்ற பொழுது பயந்து போனார். தன்னை கொல்ல வருகின்றாரோ, ஆபத்து வருகின்றது என்று சொல்லி மனைவி மக்களை எல்லாம் அங்கும் இங்கும் தூரமாக விட்டு ஆள் அனுப்பி அங்கே கதைக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், தான் உனக்கு காணிக்கையில் தருகிறேன், நான் பழைய சகோதரன் அல்ல. கடைசியாக 2 பேரும் கட்டி பிடிக்குது, முத்தமிட்டு அங்கே யாக்கோபு சொல்லுகின்றார், அன்பானவர்களே, உன்னை கண்டது, தன் சகோதரனை கண்டது கடவுளை கண்டது போல் இருக்கின்றது. எதிரியாக இருந்தவரை, சத்துருவாக இருந்தவரை கடவுளாக கண்டது போல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் அங்கே யாக்கோபுக்கு ஏற்பட்டது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டம். நாங்களும் கடவுளிடத்திலே போராடுகின்ற பொழுது நாங்கள் உலகப்பிரகமான பொருட்களுக்கும் அதுக்கும் இருக்குந்தான் போராடுகின்றோம். ஆனால் ஒரு மனமாற்றம் எங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் போராடினால் நிச்சயம் அந்த மனமாற்றத்தை தருவார். அந்த மனமாற்றத்தின் மூலம் வாழ்க்கை சுபீட்சமடையும். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை சார்ந்த மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காரியம் நடைபெறும் என்றதிலே ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஜெபம் என்பது ஒரு போராட்டம், மனமாற்றத்துக்குரிய ஒரு போராட்டம். 2வதாக நாங்கள் பார்க்கலாம், ஜெபம் என்பது மறுரூபமாவது. நாங்கள் யாரை நோக்கி ஜெபிக்கின்றோமோ அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறுவது. உதாரணமாக சொல்லலாம், நாங்கள் இருந்து வந்த நாட்டிலே கோழி குஞ்சுக்கு வைப்பார்கள், அதாவது முட்டையை அடை வைப்பார்கள் 21 நாட்கள். அந்த 21 நாட்களின் பின் அந்த முட்டைக்குள்ளே இருந்து அங்கே குஞ்சு வரும். அதாவது கைகால் முளைத்து செட்டை முளைத்து அவை வெளியிலே வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது 21 நாட்கள் அந்த செட்டைக்குள் தாய்க்கோளுடைய செட்டைக்குள் அடங்கி இருக்கின்ற பொழுது அந்த முட்டை தாயைப் போல அங்கே மாறுகின்றது. நாங்கள் கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டுமானால் அவருடைய கரங்களுக்குள்ளே, அவருடைய செட்டைகளுக்குள்ளே நாங்கள் தரித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது, அவருடைய அனல் எங்களிலே படுகின்ற பொழுது நாங்கள் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் அங்கே மாறுகிறதை அங்கே காணலாம். அவை அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே தர வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்றது, தன்னுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறுகின்ற ஒரு ஜெபம். 3வது நாங்கள் பாடுகின்றோம், இயேசுவோடு வாழ்வது. இயேசுவோடு வாழ்வது என்பது அவரோடு வாழ்வது. ஜெபம் என்பது ஒரு நேரம் போய் ஜெபித்து விட்டு மற்ற நேரம் எங்களோட விருப்பப்படி வாழ்வதல்ல. ஆலயத்தில் போய் ஜெபித்து விட்டு மற்றும்படி எங்களோட விருப்பப்படி வாழ்வதல்ல. நாளாந்த நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் அவருக்கு ஒப்பாக வாழ்வது, அவருடைய காரியங்களை நாங்கள் செய்வது, நீதியான, உண்மையான, அன்பான, நியாயமான, பாரபட்சமற்ற வாழ்க்கையை வாழுவது, அது ஒரு ஜெபம். வாழ்க்கை ஒரு ஜெபம். ஆகவே தான் ஜெபம் என்பது இயேசுவோடு வாழ்வது. அங்கே ஒருவர் ஒரு கடை வைத்திருந்தார். ஒரு கிறிஸ்தவன் இரவு நேரத்திலே கடையை பூட்டிவிட்டு ஜெபம் பண்ணி ஒரு காணிக்கப்பட்டிருக்கும், அதிலும் காசு போட்டுத்தான் வீட்டுக்கு போவார்கள். அவருக்கு உதவியாக ஒரு பையனும் இருந்தான். அங்கே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடைசியாக ஐயனை கேட்பார், தம்பி, அரிசிக்குள் கல்லை கலந்தாயா? கல்லை கலந்தேன் ஐயா. மிளகுக்குள் பப்பாப்பழ கொட்டைகளை கலந்தாயா? கலந்தேன் ஐயா. இப்படியாக என்னென்ன எங்கெங்கெல்லாம் கலந்தால் அது மாதிரி இருக்குமோ கலந்து, இனி வா நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி அவர் மனதுருக்க ஜெபம் பண்ணி காணிக்கையை மட்டும் போவார். இது ஜெபம் அல்ல, இது தன்னுடைய பிழைப்புக்காக செய்கிற வேண்டுதல். ஜெபம் என்பது அவரோடு வாழ்வது, நீதியாக, உண்மையாக, நேர்மையாக தன்னுடைய கடையை நடத்துவது தான் உண்மையான ஜெபம். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஜெபம் என்பது எங்களுடைய வாழ்க்கை. ஜெபம் என்பது ஒரு வாழ்க்கை. அந்த ஜெபத்திலே நாங்கள் தரித்திருப்பது ஒரு வாழ்க்கை முறை. அந்த முறையை நாங்கள் கைக்கொள்கின்ற பொழுதுதான் உன்னதமானவருடைய தேவனுடைய மகிமையிலே நாங்கள் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஆகவே ஜெபம்
ஒரு போராட்டம். ஜெபம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. ஜெபம் இயேசுவோடு வாழ்வது. ஆகவே நாங்கள் கேட்கின்ற ஜெபங்கள் எல்லாம், செய்கின்ற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகின்றனவா? அதிகமான ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. சுகத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம், ஒருவருடைய சுகத்துக்காக அவர் இறந்து போகிறார். ஒருவருடைய உத்தியோகத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம், அவருக்கு இருக்கிற வேலையும் இல்லாமல் போய்விடுகின்றது. எவ்வளவோ கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆனால் கேட்கப்படாத ஜெபங்களுக்கு ஊடாகவும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. எங்களுக்கு எது நல்லது, எது தேவை என்பதை அவர் அறிவார். ஆகவே அவருடைய இஷ்டப்படி அவர் எங்களுக்கு தருகின்றார். உதாரணமாக நாங்கள் பார்ப்போமானால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே மிகவும் அற்புதமான ஒரு காட்சி. அங்கே ஆபிரகாம் மன்றாடுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்தின் நட்சத்திரங்கள் போலவும் நீ பெறுவாய் என்று. ஆனால் அங்கு அவர் அந்த வேலைக்கார பெண்ணுக்கு ஒரு வயது முதிர்ந்தபடியால் வேலைக்கார பெண்ணோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெறுகிறார், இஸ்மவேலை பெறுகின்றார். அப்போ அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே பிதாவே, இஸ்மவேல் பிறந்து விட்டான், இவனே உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கட்டும், எனக்கு இன்னொரு பிள்ளை வேண்டாம். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் சொல்வது இவனே அல்ல, உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அதைத்தான் நான் சொன்னேன். ஆனபடியால் நீ அது நடக்கும் என்று சொல்லி அங்கே அது நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவருடைய ஜெபம், அவன் விண்ணப்பம் பண்ணினான், கஷ்டப்பட்டு விண்ணப்பம் பண்ணினான், ஜெபித்தான், இஸ்மவேலே அந்த பிள்ளையாக இருக்கட்டும் என்று. ஆனால் கடவுள் அதை கேட்கவில்லை. அவருடைய சித்தம் வேறு. ஆகவே அவருடைய சித்தப்படிதான் அந்த ஜெபம் எங்களுக்கு கேட்கப்படாத ஜெபமாக இருக்கின்றது. ரெண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் இருக்கின்றது, அந்த முள் என்னை விட்டு எடுபடும்படி நான் 3 முறை விழுந்து விழுந்து ஜெபித்தேன், ஆனால் என்ன நடந்தது? முள் எடுபடவில்லை. கடவுளுடைய மறுமொழி என்ன? அந்த முள் உனக்கு எடுபடாது, ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். முள் இருக்கும், முள் உனக்கு அவசியம். அது ஏனென்று கேட்காதே, அது கடவுளுக்கு தெரியும். எங்களுக்கு இருக்கின்ற சில முள்ளுகள், எங்களுக்கு இருக்கின்ற சில கஷ்டங்கள், எங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் இருக்கின்றன. அவை எப்போ எங்களை விட்டு போகும்? அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அது விட்டாலும் அவர் எங்களை தாங்கி வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே கேட்கப்படாத ஜெபம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, இங்கே பவுலப்போஸ்தலனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அதுதான் கேட்கப்படவில்லை என்றால் இங்கே இயேசுவின் ஜெபமும் கூட அங்கு கேட்கப்படவில்லை. நாங்கள் பார்க்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம். அவர் கெத்செமனே தோட்டத்திலே விழுந்து விழுந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும். ஆனால் அது நீங்கவில்லை. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆகவே அவர் அந்த பாத்திரத்துக்கூடாக போய், அந்த சிலுவை மரணத்துக்கூடாக போய் உலகத்திலே மரித்து பாவங்களிலே இருந்து மக்களை மீட்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆகவே அந்த சித்தத்தின்படி அது நடக்க வேண்டும். ஆனபடியினாலே உன்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பம்தான் நிறைவேறும் என்று கடவுள் சொல்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். ஆகவே அவருடைய ஜெபமும் எங்கே கேட்கப்படவில்லை. அந்த கேட்கப்படாத ஜெபத்தின் மூலம் உலகத்துக்கு மீட்பும் ரட்சிப்பும் வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாங்கள் பல வேளைகளிலே கேட்கின்ற ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஆனால் கேட்கப்படாத ஜெபத்தின் மூலம் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு. அதை அவர் தருவார். அதை நாங்கள் நம்ப வேண்டும். ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்பதற்காக நாங்கள் கண்ணீர் விடக்கூடாது, ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, எங்களுடைய அவரோடு வாழுகின்ற தொடர்பை அறுக்கக்கூடாது. அப்படி தொடர்ந்து நாங்கள் அவருடைய தொடர்பிலே அவரோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் எங்களுக்கு புது வாழ்வை தருவார், புது வல்லமையை தருவார். ஆனபடியினாலே ஜெபம் ஒரு போராட்டம். ஜெபம் ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவது. ஜெபம் இயேசுவோடு வாழ்வது. இப்படி வாழ ஆண்டவர் தாமே எங்களுக்கு வல்லமை பலனை தருவாராக. ஆமென்.
இன்னல்கள் களைந்திடுமே